ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நாம் நுகர்வோர் அப்படிங்கிற சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அப்படிங்கிற பாலிட்டி டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 4 வகையான சந்தை அமைப்புகள் கற்றலோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 4 வகையான சந்தை அமைப்புகளை கண்டறிதல், ஒவ்வொரு சந்தை அமைப்புகளுக்கும் இடையேயான வேறுபாட்டை அறிதல், நுகர்வோர் பாதுகாப்பின் தேவைகளை புரிந்து கொள்ளுதல், நுகர்வோரின் உரிமைகளை புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதான் இந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம். இதை எதற்காக படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மார்க் வாங்கிறதுக்கோசரம் தான் படிக்கிறோம். அதற்காக மட்டும் இல்லை, ஒன்று தெரிந்திருக்கிறதுக்கோசரம் படிக்கிறோம். ஈச் அண்ட் எவ்ரி வேர்டாக நான் சொல்கிறேன். ஏன்னு பார்த்தோம்னா, இதில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டும் முக்கியம். புக்கை படிக்காமல் நீங்கள் எவ்வளோ பெரிய மெட்டீரியலையே படித்தாலும் உங்களுக்கு அது பயனற்றதாக தான் இருக்கும். அதனால் புக்கை படிங்க. அறிமுகம். ஒரு சந்தை என்றவுடன் நம் கண்முன்னே வருவது ஏராளமான கடைகள் மற்றும் நுகர்வோர் நெரிசலாக வந்து செல்லும் இடமாக இருக்கும். மளிகை பொருட்கள், ஆடை, மின்னணு பொருட்கள் போன்ற பல்வேறு வகையான பொருட்களை மக்கள் சந்தையில் வாங்குகிறார்கள். கடைகள் பலவிதமான தயாரிப்புகளையும் சேவைகளையும் விற்பனை செய்கின்றன. எனவே பழங்கால முறைப்படி ஒரு சந்தை என்பது வாங்குபவர்களும் விற்பவர்களும் தங்கள் பொருட்கள் மற்றும் சேவைகளை பரிமாறிக்கொள்ளும் இடமாக அமைந்தது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் பொருளாதாரத்தில் சந்தை என்றால் என்ன? பொருளாதாரத்தில் சந்தை என்பது இயற்கை இடம் சார்ந்தது என கூறப்படவில்லை. பொருளாதார வல்லுநர்கள் ஒரு சந்தையை வாங்குபவர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் ஒன்றாக வருவதாக விவரிக்கின்றன மற்றும் விற்பனையாளர்கள் வாங்குபவர்கள் பொருட்களை விற்கவோ வாங்கவோ நேரடியாக வருவது அல்லது மறைமுகமாக தொடர்புக்கு வருவது. எடுத்துக்காட்டாக, புத்தக சந்தையானது அனைத்து விற்பனையாளர்கள் மற்றும் நுகர்வோர்கள் அனைவரையும் உள்ளடக்கியதாகும் என்கிறது பொருளாதாரம். இது ஒரு புவியியல் இருப்பிடத்தை குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தை என்பது ஒரு புவியியல் இருப்பிடத்தை குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. பொருட்கள், சேவைகள் மற்றும் தகவல்கள் பரிமாறிக்கொள்ளும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அமைப்பு சந்தை என அழைக்கப்படும். சந்தை என்றால் என்ன? பொருட்கள் மற்றும் சேவைகள், தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அமைப்பு சந்தை என அழைக்கப்படும். ஒரு சந்தை என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அமைப்புகள் வாங்குவதிலும் விற்பதிலும் ஈடுபடுகின்ற இடமாக அமைகின்றது. பணப்பரிவர்த்தனையில் ஈடுபடுகின்ற இரு தரப்பினரும் விற்பனையாளர் மற்றும் வாங்குபவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். விற்பனையாளர் மற்றும் வாங்குபவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். விற்பனையாளர் பணம் மற்றும் பரிமாற்றங்களை வாங்குபவருக்கு விற்கிறவர் தான் இந்த விற்பனையாளர். பணம் மற்றும் பரிமாற்றங்களை வாங்குபவருக்கு விற்பவர் இந்த விற்பனையாளர். சந்தை போட்டித்தன்மையுடன் இருக்க ஒன்றுக்கும் மேற்பட்ட வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. சந்தையோட அம்சங்கள் என்னன்னு பார்க்கலாம். பொருளாதாரத்தில் சந்தை என்ற சொல் பண்டத்திற்கான கடைகளையும் அல்லது பொருட்களின் தொகுப்பையும் குறிக்கிறது. உதாரணமாக, அரிசி சந்தை, துணிகளுக்கான சந்தை, மின்னணு பொருட்களுக்கான சந்தை போன்றவற்றை குறிப்பது தான் இந்த சந்தை. இதோட சிறப்பம்சம் என்ன அப்படி பார்த்தோம்னா, ஒரு சந்தை இயற்பியல் சார்ந்த அல்லது புவியியல் சார்ந்த இருப்பிடத்தை குறிப்பதாயில்லை. சந்தை ஒரு பொதுவான பரந்த பகுதியாகவும் பிராந்தியத்தின் தேவையையும் அளிப்பையும் விநியோகிக்கும் சக்திகளை இது கொண்டிருக்கு. இரண்டாவது, சந்தையை உருவாக்குவதற்கு பொருட்கள் வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்கள் ஒரு குழுவாக இருக்க வேண்டும். இந்த விற்பனையாளர்களும் நுகர்வோர்களுக்கும் இடையேயான உறவு வணிக உறவுகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மூன்றாவது, விற்பனையாளர் மற்றும் நுகர்வோர்கள் என இருவரும் சந்தையை பற்றி அறிவை பெற வேண்டும். தேவைக்கான தயாரிப்புகள், நுகர்வோர் தேர்வு, முன்னுரிமை, நவீன காலத்துக்கு ஏற்ப மாற்றங்கள் போன்ற விழிப்புணர்வை இது பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சந்தையோட வகைப்பாடை கொடுத்துருக்காங்க பாருங்கள். சந்தையில் நிறைய வகைப்பாடுகள் இருக்குது. ஒன்று பொருட்களுக்கான சந்தை, மூலதன சந்தை, வாங்குவோர் சந்தை, விற்பனையாளர் சந்தை, சரியான சந்தை, நிறைவற்ற சந்தை, சில்லறை சந்தை, மொத்த விற்பனை சந்தை, ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை, கட்டுப்பாடற்ற சந்தை, குறுகிய கால சந்தை, நீண்டகால சந்தை, உள்ளூர் சந்தைகள், பிராந்திய சந்தைகள், தேசிய சந்தைகள், சர்வதேச சந்தைகள் அப்படின்ட்டு நிறைய வகை இருக்குது. பரவலாக சந்தைகள் 2 வகைகளாக உள்ளன. அவை தயாரிப்பு சந்தை மற்றும் காரணி சந்தை. காரணி சந்தை அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இது நிலம், மூலதனம், உழைப்பு போன்ற உற்பத்தி காரணங்களை வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்குமான சந்தையை குறிப்பது தான்
இந்த காரணி சந்தை. சந்தைகளின் மற்ற நடவடிக்கைகள் வந்து பின்வருமாறு கொடுத்துருக்காங்க. ஒன்று, புவியியல் இருப்பிடத்தின் அடிப்படையில் உள்ளூர் சந்தைகள் வந்து உள்ளூர் சந்தையில் வாங்குபவரும் விற்பவர்களுக்கும் உள்ளூர் பகுதியை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். அதான் உள்ளூர் சந்தையில் வாங்குபவரும் விற்பவர்களும் வந்து உள்ளூர் பகுதியை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. அவர்கள் வழக்கமாக தினசரி பயன்பாட்டின் விரைவில் வீணாகிவிடும் அழுகும் பொருட்களை விற்கின்றன. ஏனெனில் அத்தகைய பொருட்களின் போக்குவரத்து செலவு மிக உயர்ந்ததாக இருக்கும். இரண்டாவது, பிராந்திய சந்தை. பிராந்திய சந்தைகளானது உள்ளூர் சந்தைகளை விட பரந்த அளவிலானவை. அது சில சிறிய மாநிலங்கள் இணைந்த பகுதியாக இருக்கும். தேசிய சந்தை அப்படின்னா, தேசிய சந்தையில் பொருட்களின் தேவை ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு மட்டும் தேவையாக இருக்கலாம் அல்லது தேசிய எல்லைகளுக்கு வெளியே இத்தகைய பொருட்களின் வர்த்தகத்தை அரசாங்கம் வந்து அனுமதிப்பதில்லை. தேசிய சந்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேசிய சந்தையில் பொருட்களின் தேவை ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு மட்டும் தேவையாக இருக்கலாம் அல்லது தேசிய எல்லைகளுக்கு வெளியே இத்தகைய பொருட்களின் வர்த்தகத்தை வந்து அரசாங்கம் வந்து அனுமதிப்பதில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சர்வதேச சந்தை. தயாரிப்புகளுக்கான தேவை சர்வதேச அளவிலானது மற்றும் சர்வதேச அளவில் பொருட்கள் மொத்த அளவில் வர்த்தகம் செய்யப்படும் போது அச்சந்தை சர்வதேச சந்தை என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவது, நேரத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா முதல்ல நம்ம இதை என்ன அடிப்படையில் பார்த்துருக்கோம், புவி இருப்பிடத்தோட அடிப்படையில். அடுத்தது நேரத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா மிக குறுகிய கால சந்தை. அப்படின்னா மிக குறுகிய கால சந்தையில் பொருட்கள் அளிப்பு நிலையானது, மேலும் அதை உடனடியாக மாற்ற முடியாது. உதாரணமாக பூக்கள், காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றிற்கான சந்தைகள் பொருட்களின் விலையானது தேவையை பொறுத்து அமைவது மிக குறுகிய கால சந்தை. அடுத்ததாக குறுகிய கால சந்தை. குறுகிய கால சந்தை என்பது முந்தைய சந்தையை விட சற்று கூடுதல் நேரம் உடையது. இது இங்கே அளிப்பை சற்றே மாற்றியமைத்து கொள்ளலாம். அடுத்ததாக நீண்டகால சந்தை. நீண்டகால சந்தையில் உற்பத்தியை கணக்கிடுவதன் மூலம் விநியோகத்தை எளிதாக மாற்றியமைக்கலாம். எனவே இத்தகைய சந்தையை தேவைக்கேற்ப மாற்றலாம். எனவே சந்தையின் சமநிலை விலையை சரியான சமயத்தில் தீர்மானித்து கொள்ளும். இதுதான் நீண்டகால சந்தை. இதிலிருந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சந்தையின் சமநிலை விலையை சரியான சமயத்தில் தீர்மானித்து கொள்ளும் சந்தை எதுன்னு கேட்டுட்டு தேசிய சந்தை, நீண்டகால சந்தை, குறுகிய கால சந்தை, சர்வதேச சந்தை அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அதனால் பார்த்துங்க. அடுத்து பரிவர்த்தனை அடிப்படையில் உடனடி சந்தை. பரிவர்த்தனைகள் நிகழும் இடத்திலேயே பணம் உடனடியாக செலுத்தப்படுகிறது. இது கடன் முறை இல்லை. ஞாபகம் வச்சுங்க, உடனடியாக பணம் செலுத்தப்படுகிறது, கடன் முறை இல்லை. கடன் கிடையாது. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததாக எதிர்கால சந்தை. எதிர்கால சந்தையின் பரிவர்த்தனை கடன் அடிப்படையிலான பரிவர்த்தனையாகும். எதிர்கால சந்தையோட பரிவர்த்தனை வந்து கடன் அடிப்படையிலான சந்தைகளாகும். எதிர்காலத்தில் திரும்ப செலுத்த ஒரு வாக்குறுதியும் இதற்கு உள்ளது. இதில் இந்த ஒரு இந்த ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். அதாவது காரணி, சந்தையோட காரணியும் தயாரிப்பும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷனாக கொஞ்சம் பார்த்துருவோம். அதாவது பொருட்களை நீங்கள் தயாரிக்கிறீங்க, அது இங்கே இருக்கா, காரணி சந்தை இங்கே இருக்குது. இதை இரண்டும் தயாரிக்கிறது யார்? நிறுவனங்கள். இந்த நிறுவனங்கள் வந்து தயாரிக்குது. இப்போ சந்தையிலேருந்து சரக்கு வந்து நுகர்வோருக்கு போகுது, அவங்க அதை வாங்குறாங்க. திருப்பியும் அந்த நுகர்வோரை பார்த்துட்டு நம்ம எவ்வளவு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு உற்பத்தி பண்ணி அந்த காரணி சந்தை வந்து அமையுது. இந்த காரணி சந்தை வந்து வளங்கள் எவ்வளவு இருக்கோ அதை வந்து நிறுவனங்கள் வந்து உற்பத்தி செய்து, இதுதான் ரொட்டேஷன் சைக்கிளாக போயிட்டே இருக்கும். அதாவது இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொருளோட தேவை அதிகரிக்கும் போது அதை வந்து கணக்கில் எடுத்துக்கொண்டு நிறுவனங்கள் வந்து அதோட உற்பத்தி அதிகரித்து அதை வந்து புழக்கத்தில் விடுது, விற்பனைக்கு அது விடுது. அதை அவங்க நுகர்வோர்கள் வந்து வாங்குறாங்க. அதாவது கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வாங்குறாங்க. அடுத்து ஒழுங்குமுறை அடிப்படையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை அப்படின்னா, ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தையானது பொருத்தமான அரசாங்க அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழ் நடைபெறுகின்றன. இத்தகைய சந்தை நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் வந்து இல்லை என்பதை உறுதி செய்கிறது. ஒழுங்குபடுத்தப்பட்ட உற்பத்தி அல்லது உற்பத்திகளின் குழுவை குறிக்கிறது. எடுத்துக்காட்டாக பங்குச்சந்தை மிகவும் ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தையாக இருக்கிறது. இந்த பங்குச்சந்தை அப்படின்னு என்னென்ன பார்த்துக்கணும். அடுத்து சந்தை கட்டமைப்போட வகைகள். முற்றிலும் போட்டி சந்தை, நிறைவான
போட்டிக்குரிய சந்தை, முறையற்ற போட்டி சந்தை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் முழு நிறைவற்ற போட்டி அப்படின்னா குத்தகை, முற்றுரிமை போட்டி, குழு உரிமை அப்படின்னு சொல்லி இந்த ஒழுங்கற்ற போட்டியோட வகைகளை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது சந்தை கட்டமைப்போட வகைகள். இது ஒழுங்கற்ற போட்டியோட வகைகள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து கட்டுப்பாடற்ற சந்தை அப்படின்னா முற்றிலும் கட்டுப்பாடு ஏதும் மற்ற சந்தை. சந்தையில் கண்காணிப்போ ஒழுங்குமுறையோ கிடையாது. ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தையில் அனைத்துமே இருக்கும். இங்கே வந்து எதுவும் கிடையாது. அதுவே முடிவுகளை வந்து மேற்கொள்ளுது. அடுத்து போட்டித்தன்மையோட அடிப்படையில் முற்றுரிமை, ஏகபோக போட்டி அப்படின்னு சொல்லியிருக்கு. முற்றுரிமை என்பது ஒரு சந்தை கட்டமைப்பை குறிக்கிறது. அதில் ஒரு உற்பத்தியாளர் அல்லது ஒரு விற்பனையாளர் முழு சந்தையிலும் கட்டுப்பாட்டை கொண்டுள்ளனர். இத்தகைய தனி விற்பனையாளர் நெருக்கமான மாற்று பொருட்கள் இல்லாத தயாரிப்புகளில் ஒப்பந்தம் செய்யப்படுகிறார்கள். ஏகபோக போட்டி என்ற சொல் பேராசிரியர் எட்வர்ட் எச் அப்படிங்கிறவர் 1933ஆம் ஆண்டில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் சேம்பர்லின் தனது ஏகபோக போட்டியின் கோட்பாடு நூலினை வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஏகபோக போட்டி என்ற சொல் ஏகபோக மற்றும் சரியான போட்டி என்பதன் கலவையை வந்து குறிக்கிறது. அதில் ஏராளமான வாங்குபவர்கள் மற்றும் தயாரிப்புகளை விற்பவர்கள் வந்து இருப்பாங்க. இருந்த போதிலும் ஒவ்வொரு விற்பனையாளரின் தயாரிப்பும் ஒரு அம்சத்தில் அல்லது மற்றொன்றிலிருந்து வேறுபட்டுள்ளது. இந்த சந்தை அமைப்பில் ஏகபோக போட்டி, சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. சரியான போட்டி, ஏகபோகம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஒலிகோபோலி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒலிகோபோலி என்ற சொல் 2 கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஒலிகோய் என்ற சில மற்றும் பாலி என்றால் கட்டுப்பாடு. ஒலிகோ அப்படின்னா சில என்று பொருள், பாலி என்றால் கட்டுப்பாடு என்று பொருள். ஒலிகோபோலி அப்படின்னா சந்தை வடிவத்தை வந்து குறிக்கிறது. இதில் ஒரே மாதிரியான அல்லது வேறுபட்ட தயாரிப்புகளில் சில விற்பனையாளர்கள் உள்ளதை வந்து இது குறிக்கிறது. நுகர்வோர், இப்போ தான் நம்ம நுகர்வோருக்கே வந்திருக்கோம். சந்தையை பார்த்துட்டோம். நுகர்வோர் அப்படின்னா யாருன்னு பார்த்தோம்னா, ஒரு பொருளை வாங்குதல் அல்லது ஒரு சேவையை பெறுவதற்காக அவரது தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக அல்லது சுய வேலைவாய்ப்பு மூலம் தனது வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்பவர் தான் இந்த நுகர்வோர். நுகர்வோர் அப்படின்னா யாருன்னு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. பணம் செலுத்தியவர்கள், வாக்குறுதியை பெற்றவர்கள், ஓரளவு பணம் செலுத்தியவர் மற்றும் ஓரளவு வாக்குறுதியை பெற்றவர் தான் இந்த நுகர்வோர். நுகர்வோர் ஒப்புதலுடன் இத்தகைய பயன்பாடு செய்யப்படும் போது அத்தகைய பொருட்கள், சேவைகளின் பயனாளிகளும் இதில் அடங்கும். நுகர்வோர் இல்லாதவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நபர் எப்போது நுகர்வோர் இருக்க இயலாது அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு பொருளையோ வாங்குகிறது அல்லது எந்த ஒரு சேவையோ இலவசமாக பெறுகின்ற போது அவர் நுகர்வோர் இல்லாமல் இருக்கார். வணிக நோக்கத்திற்காக ஒரு சேவையை அமர்த்துவது அல்லது பொருளை வாங்குவதும் நுகர்வோர்கள் இல்லை. ஒப்பந்த அடிப்படையில் ஒரு சேவையை பெறுவது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒப்பந்த அடிப்படையில் ஒரு சேவையை பெறுவது இதில் அடங்கும். அடுத்ததா நியாயமற்ற வர்த்தக நடைமுறை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, நியாயமற்ற வர்த்தக நடைமுறை என்பது ஒரு வர்த்தக நடைமுறை அல்லது எந்த ஒரு பொருள் அல்லது சேவைகளின் விற்பனை, பயன்பாடு அல்லது விநியோகத்தை ஊக்குவிக்கும் நோக்கத்திற்காக நியாயமற்ற துறையை அல்லது நியாயமற்ற அல்லது ஏமாற்றும் நடைமுறையை பின்பற்றுவது தான் இந்த நியாயமற்ற வர்த்தக முறை. இந்த நடைமுறையில் சில வந்து பின்வருமாறு கொடுத்துருக்காங்க. தவறான பிரதிநிதித்துவம், பொருட்கள் மற்றும் சேவைகள் குறிப்பிட்ட தரம் அல்லது தரத்தில் இல்லாத போது உபயோகித்த பொருட்கள், புதுப்பிக்கப்பட்ட பொருள் புதியது போல விற்கப்படுவது, பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு உரிமை அல்லது நன்மை இல்லாத போது, தயாரிப்புகள் அல்லது சேவைகளுக்கு உரிமை கோரப்பட்ட உத்தரவாதம் அல்லது பொறுப்புறுதி இல்லாத போது, தயாரிப்பு அல்லது சேவையின் விலை தவறாக குறிப்பிடப்படும் போது, பேரம் பேசும் விலையில் விற்பனை செய்வதற்காக தவறான விளம்பரம், பரிசு போன்றவை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதற்காக எந்த நோக்கமும் இல்லாமல் அவற்றை வழங்குவதற்காக, தகுதி வாய்ந்த அதிகாரத்தால் அமைக்கப்பட்ட பாதுகாப்பு தரங்களுள் வராத பொருட்களை விற்பனை செய்தல், அதிக விலைகளை ஏற்றும் வகையில் அதிக எண்ணிக்கையில் உற்பத்தி செய்யப்படும் அல்லது ஒரே மாதிரியான பொருட்களின் விலையை உயர்த்தும் நோக்கத்துடன் பதுக்கல் அல்லது பொருட்களை வந்து அளிக்கிறது, மோசமான பொருட்களை உற்பத்தி செய்தல் அல்லது வழங்குதல் அல்லது சேவைகளை வழங்குவதில் ஏமாற்றும் நடைமுறைகளை வந்து பின்பற்றுறது. இதெல்லாம் நியாயமற்ற வர்த்தக முறைகள் தான். விற்பனை செய்யப்பட்ட பொருள் திரும்ப பெறப்பட மாட்டாது அல்லது பொருட்களை மாற்ற இயலாது அல்லது எந்த சூழ்நிலையிலும் பொருள் திருப்பி தர மாற்றாது.
இது முறையற்ற வணிக நடவடிக்கை மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு ஏற்றது அல்ல. இதுவும் தெரிஞ்சுக்குங்க. இந்த பாக்ஸ் கொஸ்டினில் இருக்கிறதெல்லாம் படித்து வச்சுங்க. நுகர்வோர் பாதுகாப்பை பற்றி பார்க்கலாம். நுகர்வோர் பாதுகாப்பு என்பது நுகர்வோரின் உரிமைகள், நியாயமான வர்த்தக போட்டி மற்றும் துல்லியமான தகவல்கள் சந்தையில் இருக்க வேண்டும் என்பதற்காக இயற்றப்பட்ட சட்டங்களின் குழு ஆகும். நியாயமற்ற நடைமுறைகளில் ஈடுபடும் வணிகத்தை போட்டியாளர்களுக்கு மேலாக பெறுவதை தடுக்க சட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அவை சமூகத்தில் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பையும் வழங்கும். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் என்பது நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட அரசாங்க வழிமுறைகளின் ஒரு வடிவமாகும். எடுத்துக்காட்டாக, தயாரிப்புகள் பற்றி விரிவான தகவல்கள் வெளியிட ஒரு அரசாங்கத்திற்கு வணிகங்கள் தேவைப்படலாம். குறிப்பாக, பொது சுகாதாரத்தின் பாதுகாப்பு என்பது உணவு போன்ற பிரச்சனையை உள்ளடக்கியதாகும். நுகர்வோர் பாதுகாப்பு என்பது நுகர்வோர் அமைப்புகளின் யோசனைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது நுகர்வோர் சந்தையின் சில சிறந்த தேர்வுகளை அனைவரும் எடுக்க உதவுகிறது மற்றும் நுகர்வோர் புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்கவும் இது உதவுகிறது. நுகர்வோர் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் பிற நிறுவனங்களில் அரசு நிறுவனங்கள் மற்றும் சுய ஒழுங்குபடுத்தும் வணிக நிறுவனங்கள் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டா, இந்தியாவில் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ட்ராய் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றும் ஆயுள் காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் இந்தியாவின் மேம்பாட்டு ஆணையம், இதை அனைத்துமே இந்த நுகர்வோர் பாதுகாப்புக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை வச்சு நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போ அப்படின்னு. இந்திய நாடாளுமன்றத்தில் 1986ஆம் ஆண்டில் நுகர்வோர் நலனை பாதுகாப்பதற்காக இயற்றப்பட்ட சட்டம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமாகும். நுகர்வோர் குறைகளை தீர்ப்பதற்காக நுகர்வோர் கவுன்சில் மற்றும் பிற அதிகாரிகள் நுகர்வோர் தொடர்புடையவர்களோடு நுகர்வோருக்கு உதவும் வகையில் உள்ளது. இச்சட்டம் அக்டோபர் 1986, இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்டோபர் 1986 அப்படின்னு கேட்டிருக்காங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அக்டோபர் 1986 பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதில் 1986 டிசம்பர் 24 முதல் இந்தியாவில் இது நடைமுறைக்கு வந்திருக்கு. இதுவும் தெரியணும். அடுத்ததா இந்த 8 அடிப்படையான நுகர்வோர் உரிமைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடிப்படை தேவைகளுக்கான உரிமை, பாதுகாப்புக்கான உரிமை, தகவல் அறியும் உரிமை, தேர்ந்தெடுக்கும் உரிமை, பிரதிநிதித்துவ உரிமை, குறை தீர்க்கும் உரிமை, நுகர்வோர் கல்வி மற்றும் உரிமை, தூய்மையான சுற்றுப்புற சூழலை பெறுவதற்கான உரிமை, இதெல்லாம் இருக்கு. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நுகர்வோருக்கான மகா சாசனம் அப்படின்னு அழைக்கப்படுது. இச்சட்டத்தின் வாயிலாக நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள், பொருட்களின் குறைபாடுகள் மற்றும் சேவைகளின் உள்ள குறைகள் சரிபார்க்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அவசியமாகிறது. இந்தியா முழுவதும் நுகர்வோர் மன்றங்கள் மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றங்களின் பரவலாக வலையமைப்பை நிறுவ இது வழிவகுத்திருக்கு. வணிக அமைப்புகள் நுகர்வோர் புகார்களை எவ்வாறு அணுகுகின்றன என்பதையும் நுகர்வோருக்கான அதிகாரங்கள் மேம்படுத்துவதையும் இச்சட்டம் கணிசமாக உயர்த்தியிருக்கு. நுகர்வோர் விழிப்புணர்வை அதிகரிக்க தேசிய, மாநில மற்றும் மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சபைகள் அமைக்கப்பட்டிருக்கு. நுகர்வோரின் விழிப்புணர்வை அதிகரிக்க பல்வேறு நுகர்வோர் அமைப்புகள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அதிக அளவில் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நுகர்வோர் குறை தீர்க்கும் முகவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் மத்திய அரசால் நிறுவப்பட்டிருக்கு. இவ்வாணையம் 1 கோடிக்கும் அதிகமான மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை தீர்க்க முயல்கிறது. 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை தீர்க்க இந்த தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் முயல்ந்திருக்கு. மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம்னா மாநில அரசால் நிறுவப்பட்டிருக்கு. இவ்வாணையம் 1 கோடி ரூபாய்க்கும் குறைவான மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை மாநில அளவிலாக தீர்க்கும் நீதிமன்றமாக இது செயல்படுது. மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம். அடுத்ததா மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் மாநிலத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநில அரசால் நிறுவப்பட்டு அது மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றம்
எனவும் அழைக்கப்படுகிறது. மாநில அரசாங்கம் ஒரு மாவட்டத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட மாவட்ட மன்றங்களை வந்து நிறுவலாம். இந்த மாவட்ட அளவிலான நீதிமன்றமாகும். இது வந்து 20 லட்சம் மதிப்புமிக்க அளவிலான குறைகளை தீர்க்கும் மாவட்ட நீதிமன்றமா இது செயல்படுது. அடுத்ததா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 ஒன்று போட்டிருக்காங்க. அதில் இந்திய பாராளுமன்றத்தால் ஆகஸ்ட் 2019 ஆண்டு ஒரு மைல்கல் என்று அழைக்கப்படும் நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா 2019 ஆண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த நவீன தொழில்நுட்ப காலத்தில் நுகர்வோர்களின் குறைகளை குறித்த நேரத்திலும் பயனுள்ள நிர்வாகத்தையும் நியாயமான தீர்வையும் வழங்குவதை நோக்கமாக கொண்டது. இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மத்திய அரசு அறிவிக்கும் தேதியில் இருந்து நடைமுறைக்கு வரும். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 30 வருடங்களுக்கு மேலான சட்டமாகும். பழைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 இது வந்து மாற்றங்களை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதுபடி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா புதிய சட்டத்தோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வணிக பரிவர்த்தனைகள். புதிய நுகர்வோர் சட்டம் வந்து அந்த புதிய சட்டம் நுகர்வோர் என்ற வரையறையை வந்து விரிவுபடுத்தியிருக்கு. நேர்முக கட்டுப்பாட்டில் இல்லாத அல்லது இணையத்தின் இயக்க கட்டுப்பாட்டில் உள்ள பரிவர்த்தனைகள், மின்னணு முறைகள், தொலைநோக்கி, நேரடி விற்பனை அல்லது பல நிலை சந்தைப்படுத்துதல் மூலம் எந்த ஒரு பொருட்களை வாங்கும் எந்த ஒரு நபரும் இப்போது அமைப்பில் வந்து இருக்காங்க. பணவியல் அதிகார வரம்பை மேம்படுத்துதல். திருத்தப்பட்ட பணவியல் அதிகார வரம்பு. புதிய சட்டத்தின் கீழ் திருத்தப்பட்ட பண வரம்புகள் நிர்ணயிக்கப்பட்டன. அதன்படி மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் இப்போது நுகர்வோர் புகார்களை ஏற்றுக்கொள்ள முடியும். அங்கு செலுத்தப்பட்ட பொருட்கள் அல்லது சேவைகளின் மதிப்பு ரூ. 10 கோடி ரூபாய்க்கு மிகாமல் இருக்கும் என்றால் மாநில நுகர்வோர் ஆணையம் விசாரிக்க முடியும். அதுவே 10 கோடி ரூபாய்க்கு இது 1 கோடி மாநில நுகர்வோர் ஆணையம் விசாரிக்க முடியும். அதுவே 1 கோடிக்கும் ரூபாய்க்கு மேல் இருக்குமானால் அத்தகையவற்றை தேசிய நுகர்வோர் ஆணையம் வந்து விசாரிக்கும். புகார்களை தாக்கல் செய்தல். புதிய சட்டம் நுகர்வோருக்கு மின்னணு முறையில் புகார்களை தாக்கல் செய்வதற்கும் ஒளிக்காட்சி கலந்தாய்வு கூடம் மூலம் வாதிகளை கேட்பதற்கும் அல்லது ஆய்வு செய்வதற்கும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அடுத்தது மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரத்தை நிறுவுதல். புதிய சட்டம் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் என அழைக்கப்படும். மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரத்தை வந்து நிறுவுவது மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஒரு ஒழுங்குமுறை அதிகாரத்தை நிறுவுவதற்கு இது முன்மொழிகிறது. மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்திற்கு ஒரு தலைமை இயக்குனர், ஒரு விசாரணை பிரிவு வந்து இருக்கும். ஒரு தலைமை இயக்குனர், ஒரு விசாரணை பிரிவு வந்து இருக்கும். இது நுகர்வோர் சட்ட மீறல்கள் குறித்து விசாரணை அல்லது விசாரணையை நடத்தக்கூடும். நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள். புதிய சட்டம் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட பரந்த வரையறையை அறிமுகப்படுத்துகிறது. இது வேறு எந்த சட்டத்தின் விதிகளின்படி வெளிப்படுத்தப்படாவிட்டால் நுகர்வோர் நம்பிக்கையுடன் வழங்கிய தனிப்பட்ட தகவல்களை பகிர்வதும் அடங்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தவறான விளம்பரத்திற்கு வந்து அபராதம் கொடுத்துருக்காங்க. தவறான விளம்பரத்திற்காக மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் வந்து ஒரு உற்பத்தியாளர் அல்லது ஒப்புதல் அளிப்பவர்களுக்கு ரூ. 10 லட்சம் வரை வந்து அபராதம் விதிக்கலாம். மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் தவறான விளம்பரத்திற்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கலாம். அடுத்த குற்றத்தில் அபராதம் 5 லட்சம் ரூபாய் மற்றும் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். தவறான விளம்பரத்திற்கு முதல்ல 10 லட்சமும் அடுத்த அபராதத்திற்கு 50 லட்சமும் 5 ஆண்டுகளும் சிறை தண்டனை வந்து விதிக்கலாம். தவறான விளம்பரத்திற்கு ஒப்புதல் அளிப்பவர் ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பு அல்லது சேவையை ஒரு வருடம் வரை ஒப்புதல் அளிப்பதை மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் தடை செய்யலாம். ஒவ்வொரு அடுத்தடுத்த குற்றத்திற்கும் தடை காலம் 3 ஆண்டுகள் வரை நீடிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்தியாவில் நுகர்வோர் நீதிமன்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம். இது தேசிய அளவிலான நீதிமன்றம். இந்தியா முழுவதற்கும் குறைதீர் ஆணையமாக செயல்படுகிறது. இழப்பீடு 1 கோடி ரூபாய்க்கு மேல் இருந்தால் தேசிய நுகர்வோர் ஆணையம்
நீதிமன்றங்களின் உச்ச அமைப்பாகும். இவ்வகை நுகர்வோர் நீதிமன்றங்கள் உயர்ந்த மேல்முறையீட்டு நீதிமன்றமாகும். தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையம் இந்தியாவில் ஒரு பகுதியான நீதி ஆணையமாகும். இது 1986ஆம் ஆண்டில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 1988 வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதன் தலைமை அலுவலகம் புதுடெல்லியில் உள்ளது. இந்த ஆணையம் அதனை இந்தியாவில் உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் வந்து இது செயல்படுகிறது. மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் வந்து மாநில அளவில் ஒரு நீதிமன்றம் செயல்படுகிறது. இழப்பீடு கோரப்பட்ட வழக்குகள் 20 லட்சத்திற்கும் மேல் இருக்குமானால் மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் வந்து அதனை ஏற்கிறது. மாவட்ட ஆணையத்தின் மேல்முறையீட்டு அதிகார வரம்பை மாநில ஆணையம் வந்து கொண்டிருக்கு. மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் வந்து 20 லட்சத்துக்கு வரை விசாரிக்க அனுமதிக்கிறது. மாவட்ட அளவிலான நீதிமன்றங்கள் செயல்படுகிறது. முக்கியமான சட்டம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நுகர்வோர் பாதுகாப்பு பற்றி 1986, சட்ட அளவீட்டு சட்டம் 2009, இந்திய தர நிர்ணய பணியகம் 1986, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955, கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் பராமரிப்பு சட்டம் 1980. இதெல்லாம் தெரியணும். கடைசியாக இந்த கலை சொற்களை பார்த்துட்டு முடிக்கலாம். கமாடிட்டிஸ் அப்படின்னா வியாபார பொருட்கள். ப்ரிவேலண்ட் அப்படின்னா எங்கும் இருக்கும் அல்லது வழக்கமான அப்படின்னு அர்த்தம். கிளஸ்டர்ஸ் அப்படின்னா தொகுப்பு குழு அல்லது திரளாக சொல்லுவோம். இன்ஸ்டான்டினியஸ்லி அப்படின்னா உடனடியாக கனப்பொழுதில். அடுத்ததாக ஸ்பௌரியஸ் அப்படின்னா போலியான பொய்யான. வல்னரபிள் அப்படின்னா பாதிக்கப்படக்கூடிய ஆபத்தான. ரெட்ரஸ் அப்படின்னா குறை நிவர்த்தி குறை தீர்க்கும் அப்படின்னு அர்த்தம். பிகாஷனரி அப்படின்னா பொருள் சார்ந்த பண வகையான அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கங்க. அடுத்ததாக ஒன் வேர்ட் பார்க்கலாம். எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நுகர்வோர் குறைபாடு உள்ள தயாரிப்புக்காக உற்பத்தியாளருக்கு எதிராக புகார் செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, உற்பத்தியாளரின் முகவரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. இரண்டாவது, உற்பத்தியாளரின் முடிவிலிருந்து நுகர்வோர் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கின்றன. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் ஒன்று நியாயமற்ற வர்த்தக முறை. உற்பத்தியாளரின் முடிவிலிருந்து நுகர்வோர் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கின்றன. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நியாயமற்ற வர்த்தக முறை. அடுத்ததா மூன்றாவது, நுகர்வோருக்கு ஒரு பொருட்கள் தயாரிப்பு பற்றிய போதுமான தகவல்கள் வழங்கப்பட வேண்டும். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொருட்களின் விற்பனையில் முடிவு அப்படின்னு அர்த்தம். பொருட்கள் விற்பனையில் முடிவு. அடுத்ததா நான்காவது, தேசிய மற்றும் மாநில மற்றும் மாவட்டங்களில் உள்ள நுகர்வோர் நீதிமன்றங்களின் அமைப்பு வணிகர்களின் நியாயமானதை வர்த்தக நடைமுறைகளுக்கு எதிரான நுகர்வோர் குறைகளை ஆராய்வது என அழைக்கப்படுகிறது. இது எத்தனை கட்ட அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, 4வதுக்கு 3 அடுக்கு அமைப்பு தான் இது. அடுத்ததா 5வது, தரம் குறைவான பிற வெளிப்புற பொருட்களை ஒரு உயர்ந்த தரமான பொருட்களுடன் கலப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு கலப்படம் அப்படின்னு பொருள். அடுத்ததா கோடிட்டிட்டங்களை நிரப்புக. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட டேஸ் பொருட்கள் சேவைகள் மற்றும் தகவல்களின் ஈடுபாடு ஒரு சந்தை என அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதற்கு அமைப்பு அப்படின்னு பொருள். ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தையில் பொருத்தமான டேஸ் அதிகாரிகளால் சில மேற்பார்வை உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, பொருத்தமான ஒரு அரசாங்க அதிகாரிகளால் இதை வந்து மேற்பார்வை உள்ளது. அடுத்ததா 3வது, டேஸ் என்பது ஒரு சந்தை கட்டமைப்பை குறிக்கிறது. அதில் முழு உற்பத்தியிலும் ஒரு கட்டுப்பாட்டை கொண்ட ஒரு ஒற்றை தயாரிப்பு அல்லது விற்பனையாளராக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு பெயர் ஒலிகோபோலி. அப்படின்னா ஒரு சந்தை கட்டமைப்பை வந்து குறிக்கிற பெயர் தான் ஒலிகோபோலி. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்த 4வது, நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை சரிபார்க்க நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அக்டோபர் 1986 ஞாபகம் வச்சுங்க. 2019 அதோட ஆகஸ்ட் 2019 அதோட மசோதா கொண்டு வந்தாங்க. இதை பொருத்தணும் அப்படின்னா, இந்திய நுகர்வோர் உற்பத்தி சட்டம் எப்படின்னா 1986, சட்ட அளவீட்டு சட்டம் அப்படின்னா 2009, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம்
1955, இந்திய தர நிர்ணய சட்டம் 1986. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இன்னும் இந்த 2 இருக்குது, இதை மட்டும் பார்த்துருவோம். இந்த பொருத்தமான பதிலை தேர்வு செய்க அப்படிங்கிறது கூற்று காரணம் சரி, காரணம் சரியான விளக்கமாகும் அப்படிங்கிறதும். இன்னொன்று இதை மட்டும் பார்த்துங்க, இது ஒன்று தான் இருக்குது. இதுதான். நன்றி.